ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் சரண் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி காளான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த காளான் தான் வாங்கியிருக்கேன். இது பேர் மொட்டு காளான்னு சொன்னாங்க. காளானில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் இதான் வாங்கியிருக்கேன். வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு காளானாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு காளான் எடுத்துட்டு இந்த கீழே தண்டு பகுதியும் இந்த க்ளோஸாக இருக்குது இல்லையா, மேலே கொடை பகுதி, அதில் இருக்கிறதையும் அந்த இடத்துல தண்டுகிட்ட ஜாயிண்ட் ஆகிற ப்ளேஸில் வந்து இப்படி நம்ம கத்தி வச்சு எடுத்தோம்னா அதோட ஸ்கின் மட்டும் வந்துடும். மேலே இருக்க தூசி, அழுக்கு, மண் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுலேயே ஸ்கின்லேயே போயிடும். இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இது கத்தியில் வச்சு தான் பண்ணணுன்ட்டு இல்லை, கையிலையும் பண்ணலாம். ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எப்படின்னு அடுத்ததில் வரும் பாருங்கள். ஒரு சிலர் வந்து ஸ்கின்னை வந்து எடுக்காமல் கழுவிட்டு அப்படியே சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். கீழே தண்டு பகுதியும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதோடய ஸ்கின் மட்டும் தனியாக வந்துடும். கையில் இந்த மாதிரி தான் அந்த கொடை மாதிரி இருக்கிறதுலேருந்து கீழேருந்து மேலே பீல் பண்ணோம்னா ஸ்கின் மட்டும் தனியாக பீல் ஆகிட்டு வந்துடும். இந்த மாதிரி அழகாக வருது பாருங்கள், எப்படி நீட்டாக. தண்டு பகுதியும் க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் அதையும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி இப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். கீழே தண்டு பகுதி நீக்கிட்டும் சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தண்டு பகுதியில் இருக்கிற தோலை வந்து எடுத்துட்டோம்னா கன்ஃபார்மாக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் செய்யாது. காளான் கட் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க, இல்லாட்டினா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒரு மாதிரி டார்க் கலராக ஆகிடும். இந்த காளான் வச்சு நான் என்னென்ன டிஷ் பண்ணேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.